உலக அரங்கில் ஆதிக்கத்தை நிலைநாட்ட அமெரிக்கா முனைப்பு காட்டும் நிலையில் டீப்சீக் செயலியை வெளியிட்டு தான் யார் என்பதை உலகிற்கு சீனா காட்டியுள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. உலக அரங்கில் அமெரிக்காவை மீண்டும் உச்சத்திற்கு கொண்டு செல்ல ட்ரம்ப் தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். இதற்காக பிற நாடுகளை தன் வழிக்கு கொண்டுவர ட்ரம்ப் எடுத்துள்ள ஆயுதம்தான் வணிக யுத்தம். தங்கள் இலக்குகளுக்கு திட்டங்களுக்கு ஒத்துழைக்காத நாடுகளுக்கு வரியை அதிகரிப்போம் என ட்ரம்ப் அச்சுறுத்தி வருகிறார். ட்ரம்ப் அளிக்கும் இந்த நெருக்கடி உலக நாடுகளை சிக்கலில் தள்ளியுள்ளது. ட்ரம்பின் நகர்வுகள் அனைத்துமே சீனாவின் எழுச்சியை மனதில் கொண்டே மேற்கொள்ளப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில்தான் சீனாவின் சின்னஞ்சிறிய நிறுவனம் தயாரித்த AI தொழில்நுட்ப செயலி அமெரிக்காவை அதிர வைத்து அந்நாட்டு ஜாம்பவான் நிறுவனங்களையே ஆட்டம் காண வைத்துள்ளது. எதிர்காலத்தில் உலகை ஆளும் என கருதப்படும் என்விடியா நிறுவனத்தின் மதிப்பு அதல பாதாளத்திற்கு சரிந்தது. கூகுள், ஓபன் AI போன்ற நிறுவனங்களும் வெலவெலத்து போய் நிற்கின்றன. எந்த பொருளையும் மிக குறைந்த செலவில் எந்த தரத்திலும் அதிவிரைவில் செய்து தர முடியும் என உலக சந்தையில் நிரூபித்திருக்கிறது சீனா. அடுத்த தொழில்நுட்ப உலகிலும் தாங்கள் கில்லாடி என டீப்சீக் என்ற AI செயலி மூலம் உலகிற்கு உணர்த்தியுள்ளது. அமெரிக்கா தன் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் முயற்சிகளை தொடங்கியுள்ள அதே வேளையில் சீனாவின் செயலி வெளியாகியிருப்பது அந்நாட்டின் பதிலடியா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. பாதுகாப்பு, அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் என எல்லா தளங்களிலும் அமெரிக்காவை வேகமாக நெருங்கி வருகிறது சீனா. தற்போதைய நிலையில் உலக பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த மதிப்பில் அமெரிக்காவின் பங்கு சுமார் 26.3 விழுக்காடாகவும் சீனாவின் பங்கு 16.9 விழுக்காடாகவும் உள்ளது. இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகள் அனைத்தும் சேர்த்து 56.8 விழுக்காடு பங்கை வகிக்கின்றன. இன்னும் 10 முதல் 15 ஆண்டுகளில் அமெரிக்காவை சீனா மிஞ்சிவிடும் என பொருளாதார ஆய்வு நிறுவனங்களின் கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஆதிக்கத்தை நிலைநாட்ட அமெரிக்காவும் அரியாசனத்தில் அமர சீனாவும் மேற்கொண்டுள்ள போட்டி அடுத்து வரும் காலகட்டங்களை மிகவும் எதிர்பார்ப்பு மிக்கதாக மாற்றியுள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.